ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும். ஜலத்தினால் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான், யாசுவ நாமத்தினால் போய் ஜலத்துல முங்கி அப்படியே எழுமுனாதான் என்னது, தேவனுக்கும் உங்களுக்கும் பங்குண்டு. ஆவியில் பிறக்கிறதுனா என்னது, ஜலத்துல முங்குறவன் எல்லாம் ஆவியில பிறக்க மாட்டான், அப்படிதானே? ஜலத்துல முங்குறதும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, பைபிள் கான்செப்ட் புரிஞ்சுங்க. தேவனை நம்பணுமா, தேவனுடைய நாமத்தை நம்பணுமா? தேவனுடைய நாமத்தை தான் நம்பணும். ஏன் தேவனை நம்ப கூடாது? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கும் 2வது அதிகாரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆதியாகமம் 1ல கடவுளை பத்தி பேசும், ஆதியாகமம் 2ல யாவாவை பத்தி பேசும். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு பேசும். அது வரைக்கும் தேவனை பத்தி பேசிட்டு தேவனாகிய கர்த்தர். ஏன் அப்படி ஒரு தெளிவா ஆதாமை வருவதற்கு முன்னதாகவே கடவுளுடைய பெயரை ஏன் கொடுத்தாரு? ஏன்னா அந்த நாமத்துக்கு தான் மகிமை வரணும். ஏன்னா இவன் கடவுள் தான் 1000 உருவாக்கிறான்ல. இப்ப நான் கடவுளுங்கிறேன், என்ன மாதிரி கடவுளுங்கிற உச்சரிப்பை எத்தனை பேர் உச்சரிக்கிறாங்க? என் கடவுள் யாருங்கிறத நான் இங்க சொல்லி ஆகணும்ல. யாவா என்னுடைய தேவன், அவர் என்னுடைய இறைவன், அவருடைய கடவுள், அவருடைய காடு, ஏதோ ஒண்ணு. ஏன்னா அதெல்லாம் பொதுவான சொற்கள். அப்ப இங்க நாமம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எந்த நாமத்தை விசுவாசிக்க வேண்டும்ங்கிறது முக்கியமானது. அதனாலதான் ஜலத்தில் பிறப்பது என்பது முங்கிட்டு வந்தா ஜலத்தில் பிறப்பதில்லை, வேதம் சொல்லப்பட்ட ஜலத்தினால் ஞானஸ்தானம் நீங்கள் பெற்றீர்களா அப்படிங்கிறத என் தேவன் பார்க்கிறார். அடுத்தபடியானது ஆவியில. ஆவியில எப்படி பிறப்பீங்க? ஆவியானவரோடு பிறப்பது. வேதம் அதை சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15:22 வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல மெசியாவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரே சொல்யூஷன் தான். மெசியாவுக்குள் நீங்கள் என்ன பண்ணணும்? உயிர்ப்பிக்கப்படணும். 2 ஆதாம் இருந்தாங்க. ஒரு ஆதாம் உங்களுக்கு மரணத்தை தந்து விட்டாரு. அவர் பார்த்தாரு, இந்த பயலால எல்லாருக்குள்ள மரணம் வந்துருச்சு, நான் பிந்தின ஆதாமாக போகிறேன், போய் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? உயிர்த்தெழுதலின் ஆவியை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி என் தேவன் உங்களை ஆவியினால் அவர் என்ன பண்ணாரு? பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மெஸ்ஸியா இல்லாம நீங்க ஆவியில பிறக்க முடியாது. யாசுவா இல்லாம நீங்க எதுல பிறக்க முடியாது? ஆவியில பிறக்க முடியாது. அதனாலதான் யாசுவாவுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். யாசுவாங்கிற நாமம் ரொம்ப முக்கியமானது. அந்த நாமத்தில் தான் நீங்கள் ஜலத்தில் பிறக்க வேண்டும், அந்த நாமத்தில் தான் நீங்கள் ஆவியில் பிறக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது மட்டும்தான் உங்களை கடவுளிடத்தில் சேர்க்கிறதாக இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்பீங்க. நிறைய பாவம் செஞ்சவங்களுக்கு ஒரு தள்ளுபடி ஆஃபர் மாதிரி முதல்ல என்ன கொடுத்துருப்பாரு? முங்கி எழும்பிட்டேன்னா எல்லா பாவம் போயிரும் சொல்லுவோம். சாகும்போது ஞானஸ்தானம் எடுத்தா நல்லா இருக்குமோ? சாகிறதுக்கு முந்தின நாள் போய் முங்கிட்டோன்னு வைங்களேன், எல்லா பாவமும் போயிடும். அதுக்கு தான் அடுத்த செக் வைக்கிறார். அடுத்த ஆவியில பிறக்க ஒரு வேலை இருக்கு. அப்ப சீக்கிரம் முங்கிட்டு வந்தாதான் என்ன பண்ணணும்? அடுத்த வேலையை பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ வெறுமனே போய் முங்கின உடனே எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னா அடுத்து ஒரு வேலை கொடுக்குறாரு. அப்படித்தானே? நம்பிக்கையினால் முங்கிடலாம். யாசுவா நாமத்தில் முங்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆகிடுவீங்க. அவ்வளவுதான், வா ஜாலியா போய் முங்கிட்டு வந்துட்டீங்க, பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை. அடுத்த ஆவியில் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் மெஸ்ஸியாவினால் தான் நீங்கள்